நான் உஷா. நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் மேரேஜ்க்கு முன்னாடி படிச்சுட்டு தான் இருந்தேன். மேரேஜ் ஆகி 2 பேபிஸ்க்கு அப்புறம் என்னால் படிக்க முடியல. ஸோ இப்போ அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. நீங்களும் என் கூட படிப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் என்னோடய பிரதர்கிட்ட இருந்து தான் புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய பிரதர் வேலைக்கு போயிட்டான். ஸோ அவன்கிட்ட எல்லா புக்கையும் வாங்கி ஓகே நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 5 hours தான் நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டே அதிகமான ஹவர்ஸ் நம்மளால் ஒதுக்க முடியாது. ஸோ ஆனால் கண்டிப்பாக தமிழ் 2 hours படிக்கணும். மேக்ஸும் 1 hour போட்டு பார்த்துடணும். இப்போ இனிஷியல் டேஸில் நான் ஐஎன்எம்மும் பாலிட்டியும் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1 weekக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஐஎன்எம் டாபிக் தான் நான் எடுத்திருக்கேன். இது என்னோடய டே 1ல். இதை நான் என்ன படிக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் எது படித்தாலுமே நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த டாப்பிக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கணுன்ற பிளானை தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது தமிழ். தமிழில் பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், அதுக்கப்புறம் சந்திப்பிழை, ஒற்றிப்பிழை, இந்த 2 டாப்பிக்கை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். திருக்குறளில் ஒழுக்கமுடையில் ஃபஸ்ட்டு 5 குறள் மட்டும்தான். அந்த குறளையும் அதோட மீனிங் எல்லாம் படிச்சுட்டு அந்த இதில் ஏதாவது கொஷின் கேட்டிருக்காங்களான்னு பார்க்க போகிறேன். அது மாதிரி ஐஎன்எம் டாப்பிக்லேயும் இந்த லெசனில், இந்த 6th லெசனில் இதுக்கு முன்னாடி என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க, அது இந்த 10th இருந்தால் கேட்டிருக்காங்களா, இல்லைனா சின்ன கிளாஸ்லேயும் இருக்குது, பெரிய கிளாஸ்லேயும் இருக்குது, 11th இருக்குது, அதிலேருந்து கேட்டிருக்காங்களா என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டாப்பிக்கை படிப்பேன். ஆனால் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை எப்படியாவது முடிச்சிடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு டேக்கும் நான் பிளான் வச்சுருக்கேன். அப்புறம் 7th டே நான் ரிவிஷன் பண்ணுவேன். 21 டே மறுபடியும் ரிவிஷன். அது 1-4-1-7-21 இந்த பிளான் தான் நான் படிக்கலான்னு இருக்கிறேன். நீங்களும் என் கூட படிங்க. நான் என் தம்பி வச்சுருக்க புக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு புக்கு பாலிட்டிக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால், அது மாதிரி தமிழ் இந்த புக்கு தான். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லா தமிழ் 6th 7th நிறைய புக்கு இருக்குல்ல, இது ஒரே புக்காக இருக்கும். ஸோ இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது ஸ்கூல் புக்கையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அகாடமியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்கியிருக்கேன் இப்போது. ஸோ நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. எப்போ படித்தாலுமே கையில் சிலபஸ் வச்சுக்கோங்க. சிலபஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நான் என்ன படிக்கிறேனோ அதுக்குள்ளே வீடியோ உங்களுக்கு போடுறேன். நீங்களும் அதை பார்த்து படிங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து Group 4 பாஸ் ஆகலாம். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.